நமஸ்தே. நீங்கள் மானவ பரிச்சயம் மனிதகுலத்தின் அறிமுகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் ஃபிர்தௌஸின் தாய்மை, மகிழ்ச்சி மற்றும் புதிய சைவ உணவு குறித்த உறுதிப்பாட்டை பற்றி கேட்டோம். ஆனால் இன்று கதையில் இருள் சூழப் போகிறது. ஃபிர்தௌஸ் தனது பெற்றோர் வீட்டில் இருக்கிறாள். அங்கு அவளது அற்புதமான உள்மாற்றத்தைக் கண்டு அப்பா மற்றும் அம்மி ஆச்சரியப்படுகிறார்கள். ஃபிர்தௌஸுக்கு தெரியாது, முக்தலாக் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்ட அவளது முன்னாள் கணவன் நாசிர் அவரது நோய்வாய்ப்பட்ட அப்பா காரணமாக 15 நாட்களுக்கு பரோலில் விடுவிக்கப்பட்டுள்ளான். ஃபிர்தௌஸ் ஒரு காஃபிரின் கணவனின் குழந்தையுடன் அவன் நினைத்தபடி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று நாசிருக்கு தெரிந்தபோது அவன் கோபமடைந்தான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம், பழிவாங்குதல். அம்மியின் பயம். நாசிரின் அம்மி தனது மகன் அதிக கோபத்தில் உயிரோடு வெளியே வர முடியாதபடி ஏதேனும் ஒரு செயலை செய்துவிடுவானோ என்று பயந்தாள். அவள் முற்போக்கு மகளிர் அமைப்பின் தலைவரான நர்கிஸுக்கு தொலைபேசியில் அழைத்தாள். கத்தியால் தாக்குதல். நாசிர் அப்பாவை பேச்சுவார்த்தையில் சிக்க வைத்து அறைக்குள் நுழைந்து கர்ஜிக்கிறான். உனக்கு பாடம் புகட்ட வேண்டும். உன் வயிற்றில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த காஃபிரின் குழந்தை இருக்கிறதல்லவா? பார், இப்போதே நான் அதை துண்டு துண்டாக கிழித்து விடுகிறேன். தெய்வீக அதிசயம் போன்ற தலையீடு. சரியான நேரத்தில் நர்கிஸும் அவளது தோழிகளும் எப்படி உள்ளே வருகிறார்கள் என்பதை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் பழிவாங்கலின் கத்தி ஃபிர்தௌஸையும் அவளது கருவில் உள்ள குழந்தையையும் அடைவதிலிருந்து அவர்களால் தடுக்க முடியுமா? ஃபிர்தௌஸுக்கு எங்கே காயம் ஏற்பட்டது? அந்த அப்பாவி பிறக்காத குழந்தை பிழைக்குமா? மருத்துவமனையில் மனமுடைந்த ஃபிர்தௌஸை நீதிபதி ஹரிச்சந்திரா எப்படி சமாளிக்கிறார்? மேலும் ஹரிச்சந்திராவின் மாயாஜால அன்பினாலும் சேவையினாலும் ஃபிர்தௌஸின் காயம் எவ்வளவு வேகமாக குணமாகிறது? ஃபிர்தௌஸ் கேட்டாள், இந்த மக்கள் எப்படிப்பட்ட விசித்திரமானவர்கள்! இவர்கள் மதத்திலிருந்து நேசிக்க கற்றுக்கொள்வதற்கு பதிலாக வெறுக்க கற்றுக்கொள்கிறார்கள். ஹரிச்சந்திரா தனது மனைவியை எப்படி அமைதிப்படுத்தினார்? மேலும் இந்த அரக்கனை தன் மனதிலிருந்து அகற்றும்படி ஏன் அறிவுறுத்தினார்? கொடுமையின் வடு மற்றும் அன்பின் அசைக்க முடியாத பாதுகாப்பின் இந்த காவியத்தை கேளுங்கள். மானவ பரிச்சயம் இல் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 6. பழிவாங்கலின் கத்தி மற்றும் அன்பின் பாதுகாப்பு. ஃபிர்தௌஸ் தன் பெற்றோர் வீட்டிற்கு வந்து 2 நாட்கள் ஆனது. ஃபிர்தௌஸ் கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற செய்தி அக்கம்பக்கத்திலும் தெரிந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பரவிவிட்டது. புதிய ஃபிர்தௌஸ் பெற்றோர் வீட்டிற்கு வந்ததில் ஃபிர்தௌஸின் அம்மி, அப்பா மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஒரு தனிநபரின் செல்வாக்கு ஒருவரின் முழு உருவத்தையும் எப்படி மாற்ற முடியும் என்பதை அவர்கள் அனுபவித்து ஆச்சரியப்படுகிறார்கள். உண்மையில் விவாகரத்து நடந்த கசப்பான நாள் முதல் ஃபிர்தௌஸின் மாறிவரும் ஆளுமைக்கு அவர்கள் சாட்சியாக இருந்துள்ளனர். ஒரு வழக்கறிஞரான பிறகும் ஃபிர்தௌஸ் அவர்களின் அடக்கமான மற்றும் வெட்கப்படும் மகளாகவே இருந்தார். ஆனால் பிராட்டிக்கல நேரத்திலிருந்து கிடைத்த சவால் அவளுக்குள் தைரியத்தை அளித்தது. இதுவும் கடவுளின் அதிசயம் என்று சொல்லலாம். ஃபிர்தௌஸுக்கு ஹரிச்சந்திரா கிடைத்தார். மேலும் அவருடன் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களில் ஃபிர்தௌஸ் இன்னும் அதிகமாக, உண்மையில் அற்புதமாக மாறிவிட்டாள். இப்போது அவள் அசைவ உணவு உண்பதில்லை. அவள் கர்ப்பமாகவும் இருக்கிறாள். கர்ப்பம் காரணமாக அவள் சற்று எடை அதிகரித்துள்ளாள். அவளது தற்போதைய உடை மற்றும் தோரணை ஃபிர்தௌஸின் உயர்வான நிலையை உறுதிப்படுத்துகிறது. இவை அனைத்தும் ஃபிர்தௌஸில் ஏற்பட்ட உடல் மாற்றங்கள். ஃபிர்தௌஸின் அம்மி மற்றும் அப்பா ஃபிர்தௌஸில் அவர்கள் அனுபவிக்கும் உள்மாற்றம் கண்டு மேலும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் இப்போது தங்கள் மகளை மிகுந்த தன்னம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள். அவளில் ஒரு வீராங்கனையை போன்ற தைரியம் தெரிகிறது. இவை அனைத்தும் இருந்தபோதிலும் ஃபிர்தௌஸின் ஆளுமையில் சிறிதும் ஆணவம் தெரியவில்லை. ஃபிர்தௌஸை பொறுத்தவரை ஒரு பிரச்சினையின் எல்லா பக்கங்களையும் உடனடியாக பார்ப்பது ஒரு நொடியில் கைதட்டுவது போல் எளிதாகிவிட்டது. அப்போது அம்மி தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் கேட்டாள், ஃபிர்தௌஸ், ஹரிச்சந்திரா சாஹிப் ஒரு மந்திரவாதியா என்ன?
ஃபிர்தௌஸ் சிரித்துவிட்டு, ஆமாம் அம்மி, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. நாம் யாரை காஃபிர் என்று அழைக்கிறோமோ ஹரிச்சந்திராஜி அந்த காஃபிர்களில் ஒருவர் அல்ல. எங்கள் திருமண நாள் முதல் அவரை மணந்த பின்னரும் என் மத நம்பிக்கைகள் அப்படியே இருக்க வேண்டும் என்று அவர் முயற்சித்துள்ளார். ஆயினும் இப்போது அவருடைய நல்லொழுக்கங்களை அனுபவிப்பதன் மூலம் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். அதனால் அவரது நம்பிக்கைகள் மற்றும் விசுவாசங்கள் சுய தூண்டுதலின் மூலம் என்னுள் இடம் பிடித்தன என்பதை ஒப்புக்கொள்ள எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அப்பா சொன்னார், ஃபிர்தௌஸ், அப்படியானால் நீ முஸ்லீமாக இருக்க மாட்டாய். இதை கருத்தில் கொண்டு ஃபிர்தௌஸ் பதிலளித்தாள், அப்பா, ஹரிச்சந்திராஜி எனக்கு தேர்வு செய்ய வாக்களித்தபோது நான் என் மீது ஒரு பெரிய பொறுப்பை உணர்ந்தேன். நான் தீவிரமாக இருந்து அவருக்கு முன் சுயநலவாதியாக தெரிய விரும்பவில்லை. அதனால்தான் நானே வேறொரு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருந்த போதிலும் அவரது வீட்டின் பழக்க வழக்கங்களையும் மரபுகளையும் மாற்ற அனுமதிக்கவில்லை. என் முஸ்லிம் பின்னணியிலான வளர்ப்பை யாரும் குறுகிய மனப்பான்மை என்று சொல்ல நான் விரும்பவில்லை. அம்மி சொன்னாள், ஃபிர்தௌஸ், ஹரிச்சந்திரா சாஹிப் உன்னை புத்திசாலித்தனமாக தன் சொந்த நிறத்தில் வடிவமைத்துள்ளார். ஃபிர்தௌஸ் ஒரு வழக்கறிஞரைப் போல தன்னை தற்காத்துக் கொண்டாள். அம்மி, நீங்கள் அதை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஆனால் என் இப்போதைய கணவர் ஹரிச்சந்திரா, என் முதல் கணவர், அந்த நாசிரை விட சந்தேகத்திற்கு இடமின்றி உயர்ந்த மனிதர். அந்த நாசிர் என்னை மிகவும் ஆதரவற்றவளாக ஆக்கினான். அதனால் என் உயிருக்கே ஆபத்து வந்தது. நான் அன்று உயிர் பிழைக்காமல் போயிருந்தால் என் மதத்தில் என்ன மிஞ்சியிருக்கும்? அப்பா மற்றும் அம்மி ஃபிர்தௌசுடன் உடன்படாமல் இருந்தாலும் 4 நாட்களுக்கு பெற்றோர் வீட்டிற்கு வந்த தங்கள் மகள் இங்கு எந்த ஒரு துயரத்திலும் தன் நேரத்தை கழிக்கக்கூடாது என்று நினைத்து அமைதியாக இருந்தனர். இங்கு நாசிர் தனது அப்பாவின் கடுமையான உடல்நலக்குறைவு காரணமாக 15 நாட்களுக்கு பரோலில் விடுவிக்கப்பட்டுள்ளான் என்பது ஃபிர்தௌசுக்கு தெரியாது. மேலும் அவள் தன் முன்னாள் கணவன் நாசிரை இந்த விதத்தில் இகழ்ச்சியுடன் நினைத்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அங்கிருக்கும் நாசிர் ஃபிர்தௌஸ் ஒரு காஃபிர் கணவனின் குழந்தையுடன் அவன் நினைத்தபடி கர்ப்பமாக இருப்பதை அறிந்து கோபத்தில் கொதிக்கிறான். தான் காஃபிர் அல்ல என்ற போதிலும் ஃபிர்தௌஸின் வாழ்க்கையை நரகமாக்குவதில் தான் எந்த குறையையும் வைக்கவில்லை என்பதை தர்க்கரீதியான புத்தியை பயன்படுத்தி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முக்தலா காரணமாக தனக்கு 3 வருட சிறை தண்டனை கிடைத்தது என்பதற்காக ஃபிர்தௌஸ் மீது நாசிருக்கு அவ்வளவாக கோபம் இல்லை. ஆனால் விவாகரத்துக்கு பிறகு ஃபிர்தௌஸ் ஒரு காஃபிரை திருமணம் செய்து கொண்டதற்கே அதிக கோபம் உள்ளது. இப்போது அவள் கர்ப்பமாக இருப்பதை பற்றி அவன் கேட்கிறான். ஃபிர்தௌஸின் வயிற்றில் இருக்கும் குழந்தை தேளின் கொடுக்கு போல தன்னை எப்போதும் குத்துவதைப் போல் அவன் உணர்கிறான். தேள் கொட்டுவது போன்ற இந்த உணர்வால் அவன் தனியாக இருக்கும்போது வேதனையில் துடிக்கிறான். தன் நோய்வாய்ப்பட்ட அப்பாவிற்கு சேவை செய்வது மற்றும் அவரது சிகிச்சையை பற்றிய கவலையை விட்டுவிட்டு ஃபிர்தௌஸை எப்படி பழிவாங்க வேண்டும் மற்றும் அவளுக்கு எப்படி பாடம் புகட்ட வேண்டும் என்று திட்டமிடுவதில் அவன் மும்முரமாக இருக்கிறான். மறுநாள் அவன் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஃபிர்தௌஸின் வீட்டிற்கு புறப்படுகிறான். அப்போது அவனது எண்ணங்கள் அவனது அம்மிக்கு பயங்கரமாக தோன்றின. தன் ஒரே மகன் ஏற்கனவே தண்டனை அனுபவித்து வருவதால் அவனது அம்மி கவலைப்பட்டாள். அதிக கோபத்தில் அவன் உயிரோடு இருக்கும் போதே சிறைக்கு வெளியே வர முடியாதபடி ஒரு செயலைச் செய்துவிடுவானோ என்று அவள் பயந்தாள். இந்த கவலையால் அம்மி நாசிரை தடுத்தாள். அம்மி தடுத்தும் அவன் நிற்காதபோது நாசிரின் அம்மி விரக்தியில் தங்கள் சமூகத்தின் முற்போக்கு மகளிர் அமைப்பை நடத்தும் நர்கிஸுக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்தாள். அம்மி நர்கிஸிடம், மகள் நர்கிஸ், என் மகன் நாசிர் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு ஆபத்தான நோக்கத்துடன் ஃபிர்தௌஸின் அப்பாவின் வீட்டை நோக்கி புறப்பட்டுள்ளான் என்று சொன்னாள். பிறகு அவள் முகவரியை கொடுத்துவிட்டு நர்கிஸிடம், தயவு செய்து நீங்கள் ஃபிர்தௌஸை அவனது கோபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினாள். இதற்கிடையில் தாழ்பால் தட்டப்பட்டது. ஃபிர்தௌஸின் அப்பா கதவை திறந்தார். நாசிர் வந்திருப்பதைக் கண்ட அவர் அவனது ஆபத்தான நோக்கத்தை பற்றி அறியாமல் பாசத்துடன் சொன்னார், ஓ நாசிர் பேட்டா, நீயா? வா, இங்கே உட்கார்.
இப்படிச் சொல்லி அப்பா அவனை சோஃபாவில் அமரச் சொன்னார். அமர்ந்த பிறகு நாசிர் இயல்பாக இருப்பது போல் நடித்து கேட்டான். நான் கேள்விப்பட்டேன், ஃபிர்தௌஸ் இங்கே இருக்கிறாளா? நாசிரின் உள்ளே பயங்கரமான வெறுப்பு நிறைந்திருப்பதை அப்பாவால் யூகிக்க முடியவில்லை. அவர் ஆமாம் என்று தலையசைத்தார். அதே நேரத்தில் ஃபிர்தௌஸை அழைத்தார். ஃபிர்தௌஸ், உள்ளே வா, வந்து யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். இதற்கு ஃபிர்தௌஸ் உள்ளே இருந்து வந்தாள். நாசிரை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள். ஆனால் பயப்படவில்லை, ஏனென்றால் அவள் தன் சொந்த வீட்டில் இருக்கிறாள். அப்பாவும் அவளுடன் இருந்தார். ஃபிர்தௌஸ் கேட்டாள், உங்கள் தண்டனை முடிந்துவிட்டதா? நாசிர் இதற்கு பதிலளிக்காமல் சொன்னான். ஃபிர்தௌஸ், நீ என்னிடமிருந்து விவாகரத்து எடுத்தாய், பரவாயில்லை. ஏன் ஒரு காஃபிரை திருமணம் செய்தாய்? ஃபிர்தௌஸ் பதிலளித்தாள், ஏனென்றால் அந்த காஃபிர் கோபத்தில் முத்தலா கொடுத்து ஒரு நிமிடத்தில் மனைவியை துணையில்லாதவளாக ஆக்க மாட்டான். இந்த வார்த்தையால் கோபமடைந்த, அதுவரை சாதாரணமாக தெரிய முயன்ற நாசிர் கர்ஜித்தபடி எழுந்து நின்றான். அவன் அலறினான். வெட்கங்கெட்டவளே, நீ அதிகம் பேசுகிறாய். உனக்கு பாடம் புகட்ட வேண்டும். உன் வயிற்றில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த காஃபிரின் குழந்தை இருக்கிறதல்லவா? பார், இப்போதே நான் அதை துண்டு துண்டாக கிழித்து விடுகிறேன். இந்த காட்சியைக் கண்ட அப்பா நடுங்க ஆரம்பித்தார். நாசிர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கையில் எடுத்தான். சரியாக அப்போது தெய்வீக அற்புதம் போல் நர்கிஸும் அவளது 4 தோழிகளும் திறந்த கதவு வழியாக அறைக்குள் நுழைந்தனர். ஃபிர்தௌஸை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்த நாசிரை அவர்கள் அனைவரும் பின்னாலிருந்து பிடித்தனர். உடனடியாக ஃபிர்தௌஸ் உள்ளே செல்லத் தொடங்கினாள். பெண்களின் பிடியில் சிக்கிய நாசிரால் விடுபட முடியாதபோது அவன் கத்தியை ஃபிர்தௌஸை நோக்கி எறிந்தான். அவனது முயற்சி ஃபிர்தௌஸின் வயிற்றில் கத்தியால் குத்துவதாக இருந்தது. ஆனால் ஃபிர்தௌஸ் உள்ளே செல்ல திரும்பியதால் அது அவளது இடது இடுப்பில் பட்டது. ஃபிர்தௌஸ் அலறினாள். உள்ளே இருந்து வந்த அவளது அம்மி அப்போது அவளை தன் கைகளில் தாங்கிக் கொள்ளாமல் இருந்திருந்தால் அவள் கீழே விழுந்திருப்பாள். அதற்குள் இந்த கூச்சல் மற்றும் சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் சிலர் வந்துவிட்டனர். அவர்கள் நாசிரை கட்டுப்படுத்தினர். பின்னர் விரைவாக அழைப்புகள் செய்யப்பட்டன. முதலில் ஆம்புலன்ஸ் வந்தது. அது ஃபிர்தௌஸை வேகமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது. சில நிமிடங்களுக்கு பிறகு போலீஸ் வேன் வந்தது. நாசிர் காவலில் வைக்கப்பட்டான். ஃபிர்தௌஸ் வருவதற்கு முன்பே ஹரிச்சந்திரா மருத்துவமனைக்கு வந்துவிட்டார். ஸ்ட்ரெச்சருக்கு பக்கத்தில் நடந்து அவர் ஃபிர்தௌஸை தேற்றினார். அவரது வெறும் இருப்பு ஃபிர்தௌஸின் மன உறுதியை அதிகரித்தது. பின்னர் மருத்துவர் உடனடியாக சிகிச்சையை தொடங்கினார். ஃபிர்தௌஸ் கவலையுடன் மருத்துவரிடம் கேட்டாள், டாக்டர், என் குழந்தையின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா? மருத்துவர் தெரிவித்தார், உங்களுக்கு ஏற்பட்ட காயம் பின்புறத்திலும் கீழ்ப்பகுதியிலும் இருப்பதால் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஃபிர்தௌஸ் கர்ப்பமாக இருப்பதால் உள்ளூர் மயக்க மருந்து கொடுப்பதும் சரியல்ல. அப்போது ஃபிர்தௌஸ் தைரியத்துடன் தையல் போடும் வலியை தாங்கிக் கொண்டாள். காயம் ஆழமாக இல்லை, ஆனால் நீளமாக இருந்தது. அதிக தையல்கள் போட வேண்டியிருந்தது. அரை மணி நேரம் கழித்து ஃபிர்தௌஸ் அறுவை சிகிச்சை அறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் சோர்ந்து போயிருந்தாள். ஹரிச்சந்திரா அளவற்ற அன்புடன் சொன்னார், ஃபிர்தௌஸ், நீங்கள் மிகுந்த தைரியத்தை காட்டியுள்ளீர்கள். பெரிய ஆபத்து இப்போது நீங்கிவிட்டது. இப்போது விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். 3 மணி நேரம் மருத்துவமனையில் வைத்த பிறகு ஹரிச்சந்திரா ஜி ஃபிர்தௌஸை டிஸ்சார்ஜ் செய்தார். அவர் தானே விடுப்பு எடுத்துக்கொண்டார். அவர் ஃபிர்தௌஸின் சேவையிலும் கவனிப்பிலும் ஈடுபட்டார். தன் கணவரின் இந்த பாச வெளிப்பாடு ஃபிர்தௌஸ் மீது ஒரு மாயாஜால விளைவை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக ஃபிர்தௌஸின் காயம் வேகமாக குணமாகத் தொடங்கியது. அப்போது ஒரு மதிய வேளையில் தன் தலையை ஹரிச்சந்திரா ஜியின் மடியில் வைத்து ஃபிர்தௌஸ் வேதனையுடன் சொன்னாள், இந்த மக்கள் எப்படிப்பட்ட விசித்திரமானவர்கள்! இவர்கள் மதத்திலிருந்து நேசிக்க கற்றுக்கொள்வதற்கு பதிலாக வெறுக்க கற்றுக்கொள்கிறார்கள். தண்டிக்கப்பட்டாலும் சரியான பாடம் கற்றுக்கொள்வதில்லை. தங்கள் சொந்த பெண்கள் முன் சிங்கங்களாக இருக்கிறார்கள். ஆனால் மற்ற பெண்களின் பின்னால் பயந்த பூனை போல் சுற்றித் திரிகிறார்கள். இவர்களை எப்படிச் சீர்திருத்த முடியும் என்று எனக்கு புரியவில்லை. ஹரிச்சந்திரா சொன்னார், ஃபிர்தௌஸ், நீங்கள் உங்களை இந்த எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள்.
அந்த மனிதனை உங்கள் மனதிலிருந்தும் புத்தியிலிருந்தும் எடுத்துவிடுங்கள். இப்போது உங்கள் வயிற்றில் நமது குழந்தை இருக்கிறது என்று சிந்தியுங்கள். அவனது நிழலும் எதிர்மறை எண்ணங்களும் அதன் மீது நல்ல விளைவை ஏற்படுத்தாது. ஃபிர்தௌஸ் சொன்னாள், சரி, நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் இதோ நான் இந்த எண்ணங்களை இப்போதே தூக்கி எறிகிறேன். ஆனால் நீங்கள் இதுபோன்ற அரக்கனை மனிதன் என்று சொல்லி மனிதனை அவமானப்படுத்த வேண்டாம் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அவன் என் கருவிலுள்ள அப்பாவி குழந்தையை பலியிடப்படும் விலங்கு போல நடத்தினான். இப்போது நீங்கள் மாணவ பரிச்சயம் இந்த அத்தியாயத்தின் மீது ஜெமினா எழுதிய விமர்சனம், திறனாய்வு மற்றும் வழிகாட்டுதலை கேளுங்கள். துணை தலைப்பு: பழிவாங்கலின் கத்தி மற்றும் அன்பின் பாதுகாப்பு. இந்த அத்தியாயம் மதவெறியின் மனிதாபிமானமற்ற பக்கத்தையும் சமூக முற்போக்கு சிந்தனையின் சக்தியையும் ஒரே மேடையில் கொண்டு வருகிறது. அன்பின் அரண்மனையை கட்ட வெறுப்பின் கூறுகளை வேரறுப்பது எவ்வளவு அவசியம் என்பதை இது நிரூபிக்கிறது. 1. நாசிர், மதவெறியின் கொடிய விளைவு. நாசிரின் பாத்திரம் இங்கே பழமைவாத ஆணவத்தின் மிகவும் சிதைந்த வடிவத்தை காட்டுகிறது. சிறைக்குச் சென்றதற்காக அவனுக்கு வருத்தமில்லை. ஃபிர்தௌஸ் அவனது மதத்திற்கு வெளியே திருமணம் செய்து பழிவாங்கியது தான் அவனது துயரம். தேளின் கொடுக்கு போன்ற கருவிலுள்ள குழந்தையின் உணர்வு அவனது பொறாமை, ஆண் ஆதிக்கம் மற்றும் அறியாமையின் சின்னமாகும். அவன் கத்தியுடன் ஃபிர்தௌஸின் பெற்றோர் வீட்டிற்கு வந்தது சட்டப்பூர்வ தண்டனையால் கூட மதவெறியின் வேரை அழிக்க முடியாது, மாறாக அதை மேலும் தீவிரப்படுத்த முடியும் என்பதை காட்டுகிறது. நாசிரின் செயல் மனிதாபிமானமற்றது. அந்த அப்பாவி குழந்தை ஒரு காஃபிர் தந்தையின் வாரிசு என்பதால் அவன் அதை பலியிடப்படும் விலங்கு போல நடத்துகிறான். 2. முற்போக்கு சிந்தனையின் அற்புதம். நர்கிஸும் அவளது தோழிகளும் தெய்வீக அற்புதம் போல நுழைவது கதைக்கு ஒரு முக்கியமான சமூக பரிமாணத்தை அளிக்கிறது. சமூக சீர்திருத்தத்திற்கான போராட்டம் இப்போது நீதிமன்றங்களில் மட்டுமல்ல, களத்திலும் நடைபெற்று வருகிறது என்பதை காட்டுகிறது. நாசிரின் அம்மியின் விவேகமான முடிவு, நர்கிஸுக்கு அழைப்பது, பாரம்பரிய குடும்பத்திற்குள் இருக்கும் நெறிமுறைகள் மற்றும் மகனின் பாசத்திலிருந்து எழும் நன்மையை பிரதிபலிக்கிறது. பெண்களின் குழு வன்முறைக்கு பலத்தால் அல்ல, ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்ப்பால் பதிலளிக்கிறது. இந்த காட்சி பெண் ஒற்றுமையின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. 3. அன்பின் இறுதி நீதிமன்றம். மருத்துவமனை காட்சி உணர்ச்சி பூர்வ உச்சத்தில் உள்ளது. ஃபிர்தௌஸுக்கு ஹரிச்சந்திரா ஆறுதல் அளிப்பது, பயம் மற்றும் வேதனைக்கு மத்தியில் அவளது மன உறுதியை அதிகரிக்கிறது. ஃபிர்தௌஸ் உள்ளூர் மயக்க மருந்து இல்லாமல் தையல் போடும் வலியை தாங்கிக் கொள்வது அவளது அற்புதமான தைரியத்திற்கும் கர்ப்பிணி தாயின் உறுதிப்பாட்டிற்கும் சான்றாகும். அத்தியாயம் ஃபிர்தௌஸின் தார்மீக கோபத்துடன் முடிவடைகிறது. அரக்கன் மற்றும் மனிதன் இடையேயான வேறுபாட்டை அவள் ஹரிச்சந்திராவுக்கு தெளிவுபடுத்துவது உண்மையான மதம் வெறுப்பில் அல்ல, மனித மதிப்புகளில் உள்ளது என்பதை நிரூபிக்கிறது. ஹரிச்சந்திராவின் அன்பும் ஃபிர்தௌஸின் தைரியமும் வெறுப்பின் கத்தி அவர்களின் பிறக்காத குழந்தையின் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை அழிக்காது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. முடிவு: இந்த அத்தியாயத்தில் ஆணாதிக்கத்தின் கொடுமை தோற்கடிக்கப்படுகிறது, மேலும் அன்பின் இணக்கமும் சமூக அறிவும் வெற்றி பெறுகின்றன. அத்தியாயம் 6 முடிந்தது.